சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகிற்கு அறிவுரை கூறுவதை மேற்கத்திய நாடுகள் நிறுத்த வேண்டும். ஐரோப்பிய ஒன்றிய அறிக்கைக்கு தெஹ்ரான் அதிரடி பதிலடி. குடிநீர் குழாய் கோளாறு, உணவு பற்றாக்குறை, மன உளைச்சல், மத்திய கிழக்கில் தவிக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க மாலுமிகள். 4 வயது சிறுமி உட்பட 7 பாலஸ்தீனியர்கள் 3 நாட்களாக வீட்டில் சிறைப்பிடிப்பு. மின்சாரம், குடிநீரை துண்டித்து இஸ்ரேலிய குடியேறிகள் கொடூரம். உலக எண்ணெய் விநியோகத்தில் 5% முடக்கம். நாளுக்கு 5.5 மில்லியன் பேரல் உற்பத்தி பாதிப்பு. ஹார்முஸ் நெருக்கடியால் ஆட்டம் காணும் உலக பொருளாதாரம். எல்லை கிராமங்களில் அரசு அளிப்பு. நள்ளிரவில் பாய்ந்த இஸ்ரேலிய போர் விமானங்கள் தரைமட்டமாகும் தெற்கு லெபனானின் வசிப்பிடங்கள். சலோனா நகரில் பாய்ந்து வெடித்த AH-64E அப்பாச்சி அதிநவீன ஹெலிகாப்டர் நொறுங்கி நாசம். ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை கண்டித்து பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளடக்கிய 20க்கும் மேற்பட்ட நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் மனித உரிமை பாசாங்குத்தனத்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கடுமையாக சாடியுள்ளார். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் மீது எந்தவொரு தார்மீக நடவடிக்கையும் எடுக்காத மேற்கத்திய நாடுகள் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். அப்பாஸ் அரக்சியின் அதிரடி விமர்சனம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கையின்படி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டம் குறித்து உலகிற்கு அறிவுரை கூறுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த பாசாங்குத்தனம் அப்பட்டமாகவும் வெட்கக்கேடாகவும் உள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கும் நீங்கள் அளித்த ஆதரவு உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த தார்மீக உயர்நிலையை முற்றிலுமாக அளித்து விட்டது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானில் தன்னிச்சையாக கைது செய்யப்பட்டு போராட்டக்காரர்களை விடுவிக்கவும் மரண தண்டனை பயன்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரவும் தெஹ்ரான் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரான்ஸ் தலைமையில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் 20 நாடுகள் புதன்கிழமை கூட்டறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து இந்த ராஜதந்திர மோதல் வெடித்துள்ளது. ஈரானுடனான போர் உக்கிரமடைந்துள்ள சூழலில் மத்திய கிழக்கு கடற்பகுதியில் தொடர்ச்சியாக 250 நாட்களுக்கும் மேலாக நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க கடற்படையின் அதிநவீன அணுசக்தி விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் மாலுமிகள் மற்றும் படை வீரர்கள் சந்தித்து வரும் கொடூரமான வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து அமெரிக்க சட்டமன்ற மேலவை தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. அமெரிக்க செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெண்டல், அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் கெக்ஸெட் மற்றும் தற்காலிக கடற்படை செயலாளர் ஹங் காவோ ஆகியோருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி இக்கப்பலில் நிலவும் மோசமான நிலைமைகள் குறித்து உடனடியாக விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பிப்ரவரி 28 ஈரான் மீதான போர் தொடங்குவதற்கு முன்பாக ஜனவரி மாத இறுதியில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்த கடற்படை பலப்படுத்த நடவடிக்கையின் போது தென்சீன கடலில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் தாக்குதல் குழுவை உடனடியாக மத்திய கிழக்கு நோக்கி திசை திருப்ப உத்தரவிடப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 8 மாதங்களாக இக்கப்பல் நிலப்பரப்பை காணாமல் கடலிலேயே முடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு மேலாக கடலில் தவிக்கும் மாலுமிகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் என்ன ஆதரவை வழங்கியுள்ளது? விநியோக பற்றாக்குறை, குடிநீர் மற்றும் கழிப்பறை குழாய் பிரச்சினைகள் மற்றும் படை வீரர்களுக்கிடையே தீவிரமாக மோசமடைந்து வரும் மனநலம் ஆகியவை குறித்து பரவலான புகார்கள் எழுந்துள்ளன. இதற்கு உடனடியாக பென்டகன் பதிலளிக்க வேண்டும் என செனட்டர் ப்ளூமெண்டல் எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வ கடிதத்தை வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் மேற்கொண்டு வரும் உக்கிரமான வன்முறை தாக்குதல்கள் மற்றும் சட்டவிரோத முற்றுகைகளை தடுக்க இஸ்ரேலிய அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் மாளிகையான வெள்ளை மாளிகை பகிரங்கமாக சாடியுள்ளது. ஜெருசலேம் போஸ்ட் மற்றும் KAN நியூஸ் வெளியிட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் திரட்டியுள்ள பிரத்யேக தகவல்களின்படி மேற்கு கரையின் நப்லஸ் நகருக்கு அருகில் உள்ள குஸ்டா கிராமத்தில் பாலஸ்தீனிய குடும்பங்கள் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் நடத்தியுள்ள அசுரத்தரமான முற்றுகை சம்பவம் பெரும் சர்வதேச கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜேஸ்தின் மனித உரிமைகள் அமைப்பு வெளியிட்டுள்ள அதிர்ச்சி அறிக்கையின்படி டெல் தல்பியோட் புறக்காவல் நிலையத்தை சேர்ந்த இஸ்ரேலிய குடியேறிகள் குஸ்டா கிராமத்தில் உள்ள 2 வீடுகளை சூழ்ந்து முற்றுகையிட்டனர். இதில் 10 மற்றும் 4 வயதுடைய 2 சிறுமிகள் உட்பட 7 பாலஸ்தீனியர்கள் 3 நாட்களாக தங்கள் வீடுகளுக்குள்ளேயே சிறை பிடிக்கப்பட்டனர். குடியேற்றவாசிகள் வீடுகளுக்கு செல்லும் பாதைகளை கற்களால் மறைத்ததுடன் சூரிய மின்தகடுகள், மின்சார கம்பிகள் மற்றும் குடிநீர் குழாய்
லாரிகளை அடித்து நொறுக்கி அத்தியாவசிய விநியோகங்களை முற்றிலுமாக துண்டித்தனர். புதன்கிழமை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் மத்திய கட்டளை பிரிவு தலைவர் மேஜர் ஜெனரல் அவி புலுத் தலைமையில் ராணுவத்தினர் வந்து முற்றுகைகளை அகற்ற முயன்றபோது அங்கு திரண்டு டஜன் கணக்கான இஸ்ரேலிய குடியேறிகள் வேலிகளை அகற்றி சாலைகளை மறித்து ராணுவத்தினருடனேயே நேரடி மோதலில் ஈடுபட்டனர். நிலவரம் கைமீறி சென்றதை அடுத்து IDF தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் அவசர ஆலோசனையை நடத்தி அப்பகுதியை மூடிய ராணுவ மண்டலமாக அறிவித்ததுடன் செயல்பாட்டு கட்டுப்பாட்டை கொண்டுவர கூடுதல் காலாட்படை பட்டாலியன் ஒன்றை உடனடியாக அங்கு களமிறக்கியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி சந்தையின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்மோஸ் ஜலசந்தியில் தொடர்ந்து நிலவி வரும் ராணுவ முடக்கம் மற்றும் கப்பல் போக்குவரத்து தடைகள் காரணமாக கச்சா எண்ணெய் விலைகள் விண்ணை முட்டும் அளவிற்கு உயரும் என்று அமெரிக்க அரசமைப்பான எரிசக்தி தகவல் நிர்வாகம் தனது சமீபத்திய அறிக்கையில் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. சூசன் தெக்ரானி தொகுத்துள்ள EIA-வின் குறுகிய கால எரிசக்தி கண்ணோட்ட அறிக்கையின் அடிப்படையில் திரட்டியுள்ள பிரத்யேக கள தகவலின்படி 2026 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு சராசரியாக $85 அதிகரிக்கும் என கணித்துள்ளது. இது ஒரு மாதத்திற்கு முன்பு EIA கணித்ததை விட பெரலுக்கு $11 அதிகமாகும். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கு கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் செப்டம்பர் மாதம் முதல் மீண்டும் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் EIA எதிர்பார்க்கிறது. ஜூலை மாதத்தில் மத்திய கிழக்கு நாடுகளின் தினசரி எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 5.5 மில்லியன் பீப்பாய்கள் நிறுத்தப்பட்டன. இது உலகளாவிய மொத்த எண்ணெய் நுகர்வில் 5% அதிகமான பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி மீண்டும் தொடங்கினாலும் மோதலின் தீவிரத்தால் ஏற்படும் உள்கட்டமைப்பு சேதங்களால் 2027 ஆண்டின் இறுதி வரை நாள் ஒன்றுக்கு சுமார் 6 லட்சம் பீப்பாய் உற்பத்தி முடங்கியே இருக்கும் என EIA கணித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மீது அமெரிக்காவிற்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்த போதிலும் கப்பல் போக்குவரத்து மிகவும் குறைந்த அளவிலே உள்ளதாக EIA தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தெற்கு லெபனானில் 2024 நவம்பர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை முற்றிலும் புறக்கணித்து வரும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் குடியிருப்பு பகுதிகள் மீது அசுரத்தனமான வெடிப்பு மற்றும் தீ வைப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. லெபனானின் அரசுக்கு சொந்தமான தேசிய செய்தி நிறுவனத்தின் கள அறிக்கைகளை மேற்கொள்ளிட்டு தொகுத்துள்ள பிரத்யேக தகவலின்படி மேற்கு லெபனானில் உள்ள மஜ்தல் ஜூன் மற்றும் அல் மன்சூரி ஆகிய முக்கிய நகரங்களிலும் அதையொட்டியுள்ள பள்ளத்தாக்குகளிலும் உள்ள குடிமக்களின் வீடுகளை இஸ்ரேலிய படைகள் வெடிமருந்துகளை தீ வைத்து முற்றிலும் தகர்த்தெறிந்து வருகின்றன. அல் மன்சூரி நகரை இலக்கு வைத்து இரவோடு இரவாக இஸ்ரேலிய போர் விமானங்கள் அடுத்தடுத்து 2 கட்டங்களாக தீவிர வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இத்தாக்குதலின் பயங்கர வெடிச்சத்தங்கள் வெகு தொலைவில் உள்ள முக்கிய கடலோர நகரமான டயர் வரை எதிரொலித்து அப்பகுதி முழுவதையும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. நேற்றைய தினம் நபாத்திய மாகாணத்தின் ஷப்தார் அல் ஷர்கியா கிராமத்தில் உள்ள 4 மாடி அரசு பள்ளியை இஸ்ரேலிய படைகள் வெடிவைத்து தகர்த்த நிலையில் தற்போது குடியிருப்பு வீடுகளையும் முற்றிலுமாக அளித்து வருவது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள வேளையில் அமெரிக்காவின் உள்நாட்டு பகுதியான டெக்சாஸில் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான அதிநவீன AH-64 அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் கொடூரமான முறையில் விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணித்த 2 அமெரிக்க வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மோஹிதா கவுர்கார்க் தொகுத்து அறிக்கைகள் மற்றும் அமெரிக்க ராணுவத்தின் போர் ஹீட் தளத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளின் அடிப்படையில் தொகுத்துள்ள பிரத்யேக கள தகவலின்படி புதன்கிழமை அன்று டெக்சாஸ் மாநிலத்தின் ஆஸ்டின் நகருக்கு வடக்கே சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சலாடோ என்ற பகுதிக்கு அருகே இந்த அதிர்ச்சி விபத்து நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் பிரதான தாக்குதல்கள் உளவு மற்றும் நெருங்கிய வான்வெளி ஆதரவு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் AH-64 அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் தரையில் விழுந்து நொறுங்கியதில் 2 வீரர்கள் உயிரிழந்ததை போர்ஷூட் தளம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளான போது அது என்ன விதமான ராணுவ பணியில் ஈடுபட்டிருந்தது என்ற விவரங்களை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. மோசமான வானிலையா, என்ஜினில் ஏற்பட்ட இயந்திர கோளாறா அல்லது மனித தவறா என்ற கோணத்தில் அமெரிக்க ராணுவ புலனாய்வாளர்கள் மற்றும் உள்ளூர் அவசரகால மீட்பு குழுவினர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பு கலிபோர்னியாவில் B-52 குண்டுவீச்சு விமானம் நொறுங்கி 8 வீரர்கள் பலியான நிலையிலும் ஆகஸ்ட் 4 அன்று அதிபர் ட்ரம்பின் மரைன் ஒன் ஹெலிகாப்டர் வணிக பயணிகள் விமானத்துடன் மோதும் நிலைக்கு சென்று நூலிலையில் தப்பிய நிலையிலும் தற்போது நடந்துள்ள இந்த அப்பாச்சி விபத்து அமெரிக்க ராணுவத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.